செயல்பாடு இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அரசு செலவுல புதுசா கார் கொடுக்கறாங்க, உதவியாளர் உட்பட. வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். மாதம் 75,000 மானியம், உதவியாளருக்கு 25,000 ரூபாய். வரவேற்கிறேன். அவ்வளோதானே? ஓகே சார். அவ்வளோதானே? நிதி இல்ல சொல்லிட்டு கார் தராங்க சார். நிதி இல்ல கார் தராங்க சார். என்னண்ணா? பார்க்கலாம். நீங்கள் பத்திரிக்கையாளர் தான் கேட்கணும், எழுதணும். எங்கே இப்போ நிதி இல்லைன்றீங்களா? இதுக்கெல்லாம் எங்கே நிதி வந்தது கேட்கணும். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. உள்ளாட்சியிலேயாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால நான் அமைதியா இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? எதுக்கு? உள்ளாட்சி தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியாக இருக்கு சொல்லுங்க. செயல்பாடு இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அரசு செலவுல புதுசா கார் கொடுக்கறாங்க, உதவியாளர் உட்பட. வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். மாதம் 75,000 மானியம், உதவியாளருக்கு 25,000 ரூபாய். வரவேற்கிறேன். அவ்வளோதானே? ஓகே சார். அவ்வளோதானே? நிதி இல்ல சொல்லிட்டு கார் தராங்க சார். நிதி இல்ல கார் தராங்க சார். என்னண்ணா? பார்க்கலாம். நீங்கள் பத்திரிக்கையாளர் தான் கேட்கணும், எழுதணும். எங்கே இப்போ நிதி இல்லைன்றீங்களா? இதுக்கெல்லாம் எங்கே நிதி வந்தது கேட்கணும். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. உள்ளாட்சியிலேயாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால நான் அமைதியா இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? எதுக்கு? உள்ளாட்சி தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியாக இருக்கு சொல்லுங்க.